பிசினஸ் பண்றவங்க சார். ஒரு கைத்தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, தன் கையில இருந்து பணம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அவங்கவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, இப்ப வந்து ஒரு இந்த அதாவது சனி பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய சுயமனையில இருந்து, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு. மீனத்துக்கு போம்போது, மீனம் அதுக்கு வந்து அவங்களோட ராசி பொருந்துச்சுன்னா, பண வருவாய் வரும். ஆஹா. எதிர்பாராத தொழில் வளர்ச்சி ஓகே. ஏற்படும். எதிர்பாராத படிச்சிருவாங்க. எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வாங்க. எதிர்பாராத திருமணம் கைகூடிரும். திருமணமே நடக்காத முதிர்கன்னியா இருப்பாங்க. ஆ. அவங்களுக்கு குரு, சனி சேர்க்கை அடிச்சு தூக்கி கல்யாணம் பண்ணி வைக்கும். பெரிய 90ஸ் இடத்துல கிட்ஸ் பண்ணும். கவலையே படாதீங்க. இந்த வருஷம் கல்யாணம் நடக்குது. ஆமா. ஆ. 19 கிட்ஸ்க்கு இந்த வாட்டி 2026 முடியும்போது 19 கிட்ஸ்க்கு பெரும்பகுதி கல்யாணம் முடிஞ்சிரும். சூப்பர். நெறைய பேர் கல்யாணத்துக்கு போலாம் போல. நீங்க தயாராயிடலாம். ம். என்ன ஒண்ணேன்னா, மணல் கயிறு எஸ்.வி. சேகர் மாரி கண்டிஷன் போடக்கூடாது. ஓகே. எந்த ஆமா, நிபந்தனைகளும் இல்லாம. நிபந்தனைகளை நீங்க வந்து தளர்த்திக்கிட்டு, எனக்கு வாழ்க்கை அமைந்தால் போதும். இறைவா எனக்கு நல்ல மனைவிய குடு, இறைவா எனக்கு நல்ல கணவன குடுன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு முதிர்கன்னி அங்க இருப்பீங்க கன்னியாகுமரியில. உங்களுக்கான ஒரு ஆண் மகன் வந்து பெங்களூர்ல இருப்பான். 2 ஏதோ ஒரு புள்ளியில சந்திச்சு கல்யாணம் ஆயிடும். ஒரே ஃபிராக்ஷன்ல அடிச்சிரும். ஒருத்தன் வந்து அமெரிக்கால இருப்பான். 2ஆம் தரம் திருமணத்திற்கு. புரியுதுங்களா? அந்த பொண்ணு வந்து சாதாரணமா நாகப்பட்டினத்தில இருக்கும். எப்படிதான் கனெக்ஷன் ஆகுது, எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியாது. டக்குன்னு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். இது மாரி அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா, சனியுடைய வலுவான இடத்துல, செவ்வாய் பகவான் உச்சமடைகிற வீட்ல, ராகு பகவான் ஏறி போய் உட்கார போறாரு. சரி. அப்ப செவ்வாய் தோஷத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும். ஓகே, ஓகே. செவ்வாதோஷத்துல ஆமா, இருக்கவங்க கல்யாணம் ஆயிடும். செவ்வாய் மேல ஏறி ராகு உட்கார போறாரு இல்லையா? ஆ, ஆ, ஆ. நவம்பர்ல. அப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவனுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைப்பார் இல்லையா? திருமண ஆசைய பூர்த்தி வைப்பார் இல்லையா?